அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். விழுப்புரத்திலிருந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் ஹரிஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது ஒரு எஃப்ஐஆர், அதாவது நம்ம அடிதடி கேஸை ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் விடுதலை ஆகிற வரைக்கும் அந்த நீதிமன்றவுடைய நடவடிக்கை புரிதலே இல்லை சார். இளம் வழக்கறிஞர்களுக்கும் இது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க 2-3 ஆண்டு காலமாக. அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று அதிலே சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு நபரை குற்றம் சாட்டப்பட்டு அவங்கள எஃப்ஐஆர் போட்டு சிறைச்சாலையில் அடைச்சி பெயில் எடுத்த பிறகு அவங்களுக்கு சம்மன் வரும். அந்த சம்மனை நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த குற்றத்தை செஞ்சீங்களா கேள்வி கேட்பாங்க. அவர் செய்யலைன்னு சொல்லுவார். அவருக்கு என்னென்ன சாட்சிகள் போட்டிருக்காங்க, அதாவது பார்வை மிகு சார், நேரில் யார் பார்த்தாங்க சாட்சி, அடிபட்டின டாக்டருடைய சாட்சி, போலீஸார் ஐஓ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 சாட்சி போட்டிருப்பாங்க. அந்த 5-6 சாட்சியை ட்ரையலில் நடக்கும். அப்போ அரசாங்க வழக்கறிஞர் குற்றவாளி எதிர்க்க நிற்பார். ஏபிபி அந்த சாட்சிகளை விசாரணை செய்வாங்க. விசாரணையில் அவர் ஏபிபி சீஃப் எடுப்பாங்க முதல் விசாரணையில். அதன் பிறகு நம்ம டிஃபென்ஸ் லாயராக இருக்கும்போது நம்ம குறுக்கு விசாரணை பண்ணணும். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன இது பார்த்தீங்களா, என்ன நம்ம குறுக்கு விசாரணை பண்ணோம். குறுக்கு விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏபிபி இந்த சம்பவத்தை பற்றி, அதாவது அவர் எப்போ புகார் கொடுத்தாரு, 161 ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ 185 பிஎன்எஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சீப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, இது மூணுத்தையும் நீதிபதிட்டு ஆர்குமெண்ட்டில் சொல்லணும். இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு, இது பொய்யான வழக்குன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் நம்ம சொல்லி இது பண்ணணும். அதன் பிறகு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோடைய நடவடிக்கை A to Z. இது தெரிஞ்சுங்க. இளம் வழக்குகளுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.